ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? உங்களுடைய சேனலும் நல்லா புத்தாண்டுல புதுமைகள் படைக்கட்டும். கண்டிப்பா. உங்க ஆசீர்வாதம் தான். இந்த இந்த வாட்டி கொஞ்சம் டெப்த்தாவே நெறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசின்னு சொல்லும்போது அவங்க முன்வைக்கிற 2 பாயிண்ட்ஸ் என்னன்னா, நாங்க உண்மையாலே எமோஷனல் ஃபூலர்ஸா? எமோஷனல் ஃபூலர்ஸான்னு அவங்க கேட்கறாங்க. 2வது இன்னொரு சைடு பார்த்தோம்னா சுயநலவாதின்னு சொல்றாங்க. 2 கான்ட்ராஸ்டான வேர்ட் இருக்கு. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க ரிஷபத்துக்கு? எந்த ராசியா இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு முத்திரை குத்தக்கூடாதுங்க. அது ம். பாரம்பரிய ஜோதிடத்துல அனுமானிச்சு, அனுமானிச்சு பேசி, பேசி மக்கள் அந்த மாரி வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. இப்ப 3 3 விதமான இயக்கம் இருக்கு. ம். சரம், ஸ்திரம், உபயம். ம். அதுல வேணா ஒவ்வொருத்தருடைய ஆட்டிட்யூட்ல மாற்றம் இருக்கும். ம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன பர்ட்டிகுலரா குணத்த சொன்னீங்க? இது எமோஷனலா எமோஷனல். வந்து என்னை ஏமாத்திடுறாங்க. அதுக்கு எந்த ராசியில பிறந்தாலும் 5ஆம் பாவம், ம். 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இதெல்லாம் தான் எமோஷனல குறிக்கும். ம். அதனால எந்த ராசியா இருந்தாலும் பரவால்ல. பட் அதுல என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி உபய ராசியா இருந்தா அது ஒரு மாரி வேலை செய்யும். ம். ஸ்திர ராசியா இருந்தா அது ஒரு மாரி வேலை செய்யும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ரிஷபத்த எப்படி எடுத்துக்கணும்னா, சுக்கிரன் இருக்காரு. ம். மெயின் கேரக்டர். ஆனா, அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்குள்ள ஒரு சூரியன் இருக்காரு, ஒரு சந்திரன் இருக்கிறாரு, ஒரு செவ்வாய் இருக்காரு. இந்த 3 பேருமே சுக்கிரனுக்கு ஆகாதவங்க. ஆ. அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு இயற்கையே குடுத்துருக்கு. எப்படி பாருங்க, எமோஷனலுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இயற்கை எதுக்கு வழிவகுச்சிருக்குன்னா, இந்த வெளி தோற்றம் சுக்கிரனா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். அட்ராக்டிவா இருக்கேன். நான் செழிப்பா இருக்கேன். ரொம்பவுமே லக்ஸுரியா இருக்கேன். எல்லா விதத்திலயும் நவீனத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன். ம். இப்படியெல்லாம் இருந்தாலும், அந்த எமோஷன்ல செவ்வாய் ஒரு குத்து குத்துவார் ம். சுக்கிரன. சந்திரன் இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார். ம். செவ்வாய் கலேபரம் பண்ணிருவார். ம். ம். செவ்வாய், சுக்கிரன் என்னன்னா, அதிரடி பிரச்சனை. இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணம், இந்த கற்பழிப்பு விஷயங்கள் எல்லாம் நமக்கு பேப்பர்ல நியூஸ் வர்றது எல்லாமே, டீனேஜ் சம்மந்தப்பட்ட அனைத்து ஒரு கசமுசா வர்றது எல்லாமே சுக்கிரன், செவ்வாய் தான். அப்ப இங்க ரிஷபராசிக்குள்ளேயே செவ்வாய் பண்ற வேலைங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதனுடைய இப்ப மிருகசீரிஷத்தினுடைய தன்மை என்னன்னா, கவர்ச்சி. அதே மாதிரி காதல் வயப்படுது. ராசி ஸ்திர ராசி. சுக்கிரன் ரொம்ப ஹைஃபையா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனா இந்த கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, பொசசிவ்னஸ் கொடுத்துருது. ம். பொசசிவ்னஸ் மட்டுமில்ல, சந்தேக புத்தியும் கொடுத்துருது. ம். 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 அப்ப நீங்க என்னன்னா, பாசத்தை எதிர்பார்க்கும்போது அதை பொறுமையா கடைப்பிடிக்கிறது இல்ல. உடனே கிடைச்சாதான், உடனே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாசம் இருக்குன்னு நான் நம்புறது. இந்த மாதிரி நீங்க ஒரு கொள்கை வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. ஏன்னா இப்ப ரோகிணியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் உதவி கேட்கறாரு. அத நம்ம பண்றோம். நம்ம பரவால்ல அப்ப உதவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்கங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. சோ இந்த ரோகிணியில குறிப்பா ஏன் இந்த மாரி விஷயங்கள் நடக்குது? ரோகிணி, நாகம். ம். ரோகிணியினுடைய தன்மை நாகம். அப்படின்னா என்னன்னா, தற்காப்பு. தன்னுடைய தேவைக்கு என்னவோ அதுதான் அப்படிங்கிறது இருக்கும், தற்காப்பு. ஆனா அதே நேரத்துல அந்த சுக்கிரன் படோடாபத்துக்கு அடிமையாயிடுறது. ம். ம். எதெல்லாம் இப்ப நீங்க ஒண்ணுமில்ல, உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க எதை சொன்னாலும் கட்டுப்படுறேன்னு போறது நியாயமா? ஒருத்தருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நம்பக்கூடிய விஷயத்தினுடைய வீக் பாயிண்ட் தான் ரிஷபத்தில் இருக்கு. ம். ஓ! இந்த படத்துல சொல்ற மாரி வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி. அப்ப நீங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப சூரியன் என்ன பண்ணுவாரு? சுக்கிரனுக்கு எதிரி, ம். ஆகாதவர். ம். இப்ப தாய் பாசமே வச்சுக்கோங்க. ம். ஒரு உதாரணத்துக்கு ம். 4ஆம் அதிபதியே சூரியன் தான். ம். தாய் பாசமே இருந்தா கூட இந்த தாய்க்கும் இவருக்கும் ஒத்து வராது. ஆனா உண்மையிலேயே தாய்க்கு பாசம் அதிகமா இருக்கும். இவங்க மேல அதிகமா இருக்கும். இவங்களும் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு ரீல் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தாயை தன்னுடைய சுயநலத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஸோ இது அவங்க மேலே தப்பு கிடையாது. அந்த சூரியன்
தாயினுடைய குணாதிசயத்துக்கும் நம்மளுடைய குணாதிசயத்துக்கும் ஒரு வேறுபாட்டை உண்டாக்குறாரு. அதுதான் இயற்கையாக அங்கே எமோஷனல் ப்ராப்ளம். ஏன்னா அங்கே நான் சொன்ன ரெண்டாவது கேள்வி அதுதான் சுயநலம். இந்த ரெண்டாவது வேரியண்ட் சுயநலம் சொல்லும்போது அதுக்கு நான் அருமையாக பதில் சொன்னீங்க. ஐயா இப்போ ரிஷபராசியில் பிறக்கிறாங்க. ஒரு ரெண்டு பேர் வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்குது, சும்மா டாப் கியரில் போயிட்டே இருக்குது. இன்னொருத்தருக்கு நகரமே மாட்டேங்குது, பல வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் சேவிங்ஸ் இல்லை, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் குற்றம்? அதான் கேட்குறேன், யார் குற்றம்? யார் குற்றம் அப்படின்ற கேள்வி வருது. அப்போ தன் குற்றம்னு எடுத்துக்கணும். தீதும் நன்றும் பிறதரவாரா, நம்மளுடைய விதி கொடுப்பனையெல்லாம் அங்கே ஒளிஞ்சிருக்கு. இப்போ ரிஷபராசிக்கு உயிர் தர்றது 3 பேர் தான். இந்த சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 4 பேர் வச்சுக்கிட்டாலும் சுக்கிரன் வந்து ஏரியா தான், உள்ளுக்குள்ள டோர் நம்பர் இவங்க தான். இந்த 3 பேர் சப்போஸ் என்ன பண்ணுறாங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், இதில் போய் லிங்க் ஆனாங்கன்னு வைங்க, இவங்களது ப்ராப்ளம் ஆயிடுது. அதாவது அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்னும் புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ரிஷபராசி தான் அல்லது ரிஷப லக்னம் தான், உங்கள் ஜாதகத்தில் சூரியனோ அல்லது சந்திரனோ செவ்வாயோ 8லயோ 12லயோ போய் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்க, இப்படி புரிஞ்சுக்கோ. 4ல் உட்காந்தா ஓகேவா? 4ம் வந்து 50% தேரும். ரொம்ப டேஞ்சர் 8 தான், 8 12 தான். 4 8 12 ஒரே அணி. ஆனால் 4ல் வந்து சில பொருளாதாயம் இருக்கு.